அந்த சாவுல அந்த போர்ல நின்று நான் இப்ப விலகி போயிட்டு வந்தேன். போன மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த போர்ல கை போய் கால் போனவன் பொட்டிக்கடை வச்சுட்டு, பொட்டிக்கடை கூட இல்ல, ஒரு கூடையை வச்சு அதுல கொய்யா பழத்தை வச்சுட்டு அந்த அவக்காடோவை வச்சுட்டு உட்காந்து வித்துட்டு இருக்கான். அந்த இனத்தின் போருக்காக நின்னவன். இவன் வேடிக்கை பார்த்தவன். ஒரு நிமிஷம் போய் இந்த கதை டைரக்டர் ஒன்லைன எலாபரேட் பண்ற மாதிரி இவன் போயிட்டு வந்து 13 நிமிஷம் 13 வருஷமாக்கிட்டான். தலைவரை பார்த்தேன், ஆபகரி சாப்பிட்டேன், கிரிக்கெட் விளையாண்டா, ஃபுட்பால் விளையாண்டா, டென்னிஸ் விளையாண்ட தலைவர் நானும், துப்பாக்கி எடுத்து சுட்டோம். சைக்கிளோட தெரியாது சீமானுக்கு. இவர் ஏதோ பல்குடல் பீரங்கி இயக்க தெரிஞ்சவர். உடனே விடுதலை புலி தலைவர் கூட வாங்க சீமான் போர் கடைசி நேரம் நெருங்கிடுச்சு, நீங்க அதை இயக்க கொடுக்குன்னு சொல்லி கூப்பிட்ட மாதிரி. சைக்கிளோட தெரியாது, பைக்கோட தெரியாது. தற்குறி. நான் ஒரு கோட் சொல்றேன், அது நீங்க ஏதாவது படிச்சிருப்பீங்க. சூரியனுக்கு எப்போதும் இரவு கிடையாது என்று ஒரு பெர்சிய அறிஞர் சொல்லியிருக்கார், ஜான் மெக்கன் அப்படின்னு. படிச்சிருக்கீங்களா? அதை படிச்சது இல்ல. ஏன்னா இல்ல, இவன் என்ன பண்ணுவானா, ஏன்னா நமக்கு தெரியாது இல்ல. நம்ம ஒரு 5000 பேர் கீழே உட்காந்துருப்போம். நானெல்லாம் கைதறி ஐயோ அண்ணன் பெரிய அறிஞர் பார், ஜெர்மனி பிரான்ஸ் எல்லாம் ஓவ சொல்றாரு பாரு நினைச்சா. அவன் ஏதோ வாய்க்கு வந்தது போய் சொல்லிட்டு நாங்க அண்ணன் பயங்கரமான அறிஞர் அண்ணன் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சிட்டு நானெல்லாம் பைத்தியம் தெளிவாய் வந்துட்டேன். 10 வருஷம் ஆச்சு. இன்றைய தேவை இடதுசாரி தமிழ் தேசியமே என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கும் தமிழ்நாடு தேசிய கட்சியின் தோழர்களே, ஐயா சுபவீர பாண்டியன் அவர்களே, இங்கே எனக்கு முன்பு கருத்துரையாற்றிய ஆனந்த் கிருஷ்ணராஜ் அவர்களே, தோழர் சத்யராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் தோழர் புன்னை வளவன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழர் விடியல் கட்சியின் சார்பாக புரட்சிகர மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். போலி தமிழ் தேசியம் என்ற தலைப்பிலே இந்த நிகழ்ச்சியில் போலி தமிழ் தேசியம் என்ற பெயரிலே தமிழ்நாட்டிலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் RSS பார்ப்பன சனாதனவாதிகளின் செயல் திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கும் போலி தமிழ் தேசியவாதி அல்லது சனாதன தமிழ் தேசியவாதி திரு சீமான் அவர்களை பற்றியான பல உண்மைகளை அவர் இந்த சமூகத்திலே, இந்த தமிழ் சமூகத்துக்குள்ளே தன்னை திராவிடராக, தந்தை பெரியாரின் தொண்டனாக கூறிக்கொண்டு மக்களிடத்திலே நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி அதன் பின்பு இளைஞர்களை எப்படி RSS பயங்கரவாதிகளைப் போல ஒரு மொழிவெறி பயங்கரவாதிகளாக இந்த மண்ணில் உருவாக்கினார் என்பதை பற்றியான கருத்துரை ஆற்றுவதற்காக நான் இங்கே வந்திருக்கின்றேன். இந்த காலமாக இந்த மண்ணை ஆக்கிரமித்திருந்த, நமது சமூகத்தை அடக்குமுறை செய்து வந்த பார்ப்பனியத்தை சம்மட்டி அடித்து திராவிடம் என்ற கோட்பாட்டை இந்த மண்ணிலே பரப்பி சமூக நீதி, சமதர்மம் என்ற கருத்துக்களை விதைத்து இந்த மக்கள் மத்தியிலே சுயமரியாதையை ஏற்படுத்திய தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்து இந்த ஆண்டு 100வது ஆண்டு. இந்த 100 ஆண்டு காலத்துக்கு இந்த சமயத்தில் தான், இதே ஒத்த நேரத்தில் தான் RSSின் அந்த வலதுசாரி இயக்கங்கள், RSSின் இயக்கமும் அப்பொழுதுதான் துவங்கப்பட்டது. அதுபோல கம்யூனிஸ்ட் இயக்கமும் துவங்கப்பட்டது 1925ஆம் ஆண்டு தான். 100 ஆண்டுகளை கடந்து நாம் வந்திருக்கின்றோம். இந்த தமிழ்நாட்டில் சுற்றி இருக்கின்ற, பக்கத்தில் இருக்கின்ற தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தெலுங்கானாவை, ஆந்திராவை, கர்நாடகாவை, கேரளத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சி தன் ஆதிக்கத்தை செலுத்தி உள்ளே வந்துவிட்டது. தமிழ்நாட்டுக்குள் அதனால் ஊடுருவ முடியவில்லை. தமிழ்நாட்டிற்குள் அதன் கலவரங்களையோ எதையும் நடத்த முடியவில்லை என்றால் அதற்கு முழு முதல் காரணமாக இருக்கின்றது தந்தை பெரியார் என்ற பெருநெருப்பு. தந்தை பெரியாரின் வழிவந்த, தந்தை பெரியாரின் கருத்துக்களை சட்டமாக இயற்றி, தந்தை பெரியாரின் அந்த ஆலமரத்தின் வேரை துளிர்விட்டு அதை வளர வைத்து இந்த கருத்துக்களை இந்த மண்ணிலே சட்டங்களாக இயற்றிய அறிஞர் அண்ணா அவர்களும், அதன் பின்பு இந்த திராவிட மாடல் என்ற ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான்
இந்த மண்ணிலே RSS பயங்கரவாத கருத்துக்களை உள்நுழைய விடாமல் தடுத்து காத்து நின்றது. இந்த போலி தமிழ் தேசியவாதிகளை பற்றி பேச வேண்டும், சீமானை பற்றி பேச வேண்டும் என்றால் 2000க்கு முன்பு வரை பல்வேறு கூட்டங்களிலே பேசியிருக்க, தேமுதிகவுக்கு பேசியிருக்கின்றார், திமுகவுக்கு பேசியிருக்கின்றார், கம்யூனிஸ்ட் இயக்கங்களிலே பேசியிருக்கின்றார், திராவிட இயக்க மேடைகளிலே தன்னை ஒரு பெரியாரியவாதியாக தொடர்ச்சியாக தன்னை நிலைத்துக் இருந்திருக்கின்றார். 2009ஆம் ஆண்டு ஈழப்போர் நடக்கின்றது. ஈழப்போர் நடக்கும் பொழுது அங்கே மக்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்படுகிறார்கள் சிங்கள பௌத்த பேரினவாதிகளால். அந்த படுகொலை அங்கே நடந்து கொண்டிருக்கும் பொழுது ராமேஸ்வரத்திலே ஒரு கூட்டம் நடத்துகிறார்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், திரைத்துறையை சார்ந்தவர்கள். அந்த கூட்டத்திலே சீமான் பேசிய பேச்சு ஒரு பேரெழுச்சியை தமிழ் மக்கள் மத்தியிலே உண்டாக்கியது. அது பயங்கரமாக தமிழ்நாடு முழுவதும் அந்த பேச்சு பரவியது. அந்த பேச்சை பார்த்து ஏமாந்த இளைஞர் கூட்டங்களில் நானும் ஒருவன். அந்த நேரத்தில் அண்ணனை இன்னைக்கு கூட சொல்லிட்டு இருக்காங்க, அண்ணன் மேல பைத்தியமா இருந்தண்டா, கடைசியில் தாண்டா தெரிஞ்சு அண்ணனே பைத்தியம் அப்படின்னு. அது மாதிரி அது மூடர் கூடத்திலே ஒரு மூடனாக இருந்து அதன் பிள்ளை அறிவு தெளிவு பெற்று வெளியே வந்தவர் நான். அப்போ சீமானவர்கள் அங்கே பேசிய பேச்சு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அலைகளை ஏற்படுத்தியது. நாங்கெல்லாம் சீமான், அதுக்கு முன்னாடி சீமான் யாருன்னே தெரியாது, அந்த மேடையில் பேசுறாரு. அதன் பின்பு கூட்டங்கள் நடத்துறாங்க. நாம் தமிழர் என்ற இயக்கம் துவங்கப்படுகின்றது. துவங்கப்பட்டோம்னா அந்த இயக்கத்தில் சென்று நாங்கள்லாம் சேர்கின்றோம். மாநிலத்தின் இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக நான் இருக்கின்றேன். கோவை மாவட்டத்தின் மாவட்ட செயலாளராக இருந்தேன். 2 பெரும் கூட்டங்களை சிவானந்த காலனின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே 2 பெரும் பொதுக்கூட்டங்களை அந்த அமைப்புக்காக நிகழ்த்தி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு அதன் பின்பு பாலச்சந்திரனின் மரணத்திற்கு சிறை சென்று அப்படியெல்லாம் அந்த கட்சியிலே 2014 ஆண்டு வரை இருந்தவன் நான். ஏன் வெளியே வந்தேன் என்றால் 2010 அது கட்சியாக துவங்கப்படுகின்றது. தந்தை பெரியாரை ஒவ்வொரு மேடையிலும் சீமான் 1 மணி நேரம் பேசினார். 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் தந்தை பெரியாரின் கருத்துக்களை, சுயமரியாதை கருத்துக்களை தொடர்ச்சியாக பேசி வந்தார். அது எதற்காக பேசியிருக்கின்றார் என்றால் தன்னுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக. அப்ப சீமானா யாருன்னு தெரியாது. கொளத்தூர் மணியனை கூப்பிட்டு கூட்டத்தில் உட்கார வைத்தால், ராமகிருஷ்ணனை கூப்பிட்டு உட்கார வைத்தால், தோழர் பேராசிரியர்களை கூப்பிட்டு உட்கார வைத்தால் தான் சீமான் என்பவர் மீது ஒரு நம்பிக்கை வரும். அதன் அடிப்படையிலே அந்த நேரத்திலே பெரியாரிய இயக்கத்தை சார்ந்தவர்கள் சரி சீமான் ஒருத்தர் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டு தந்தை பெரியார் படத்தை போட்டுக்கொண்டு ஒரு கட்சியை துவங்கி நடத்துகின்றார் என்ற அடிப்படையிலே சீமானுக்காக ஆதரவு தெரிவித்து நின்றார்கள். நாங்கள் சீமானை நம்பிவிட்டு சீமான் ஒரு புதிய அரசியல் புரட்சி செய்ய போகின்றார் என்று எண்ணி, ஏனென்றால் சீமான் அப்பொழுது அழைத்தது அப்படித்தான். அப்பொழுது தமிழன் தெலுங்கு என்ற பேதமெல்லாம் இல்லை. அப்பொழுது அவர் அழைத்தது இருகரம் விரித்து நிற்கின்றேன், யாரெல்லாம் தன்னை தமிழராக உணர்கிறாயோ என் பின்னால் வா, நாம் ஒரு புதிய அரசியல் எழுச்சியை கட்டியெழுப்புவோம் என்று கூப்பிட்டார். அது அவருக்கான பொருளாதார அரசியல் எழுச்சியை கட்டியெழுப்புறது அப்புறம் தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் என்று கூப்பிட்டுடன் நாங்கள் மெய் சிலுத்து போய் அண்ணன் பின்னாடி நான் ஒரு 3 ஆண்டுகள் முழு வேலையாகவே அவரோட இருந்தேன். அப்போ அதன் பின்பு 2013, 12 வரை சரியா 2 வருஷம் வண்டி கரெக்டாக ஓடிட்டு இருக்குது அந்த வண்டி. அப்போ அந்த கட்சிக்கான பெயர் வாங்க வேண்டிய தேவை வருது. பெயர் வாங்க வேண்டிய தேவை வரும் பொழுது தடா சந்திரசேகரன் அந்த கட்சியில் இருந்தார். அவர் மறைந்து விட்டார். அவர் ஒரு வழக்கறிஞராக செயல்படுபவர், மூத்த வழக்கறிஞர். அவருக்கு RSS சார்ந்த துக்ளக்கில் வேலை செய்யக்கூடிய குருமூர்த்தியை பிடிக்க வேண்டும். குருமூர்த்தி நண்பர், குருமூர்த்தியும் சோவும் நண்பர். அப்போ அவர் என்ன செய்கிறாங்க, குருமூர்த்தி தந்தி டிவியுடைய ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களாம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க 2 பேரும் பேரலாக எங்கே போனால் கரேத்தே உசினின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தடா சந்திரசேகர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாரும் உட்காந்து பேசி இந்த மாதிரி பேர் வேணும் எங்களுக்கு, கட்சியுடைய பேர் தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது இவங்கெல்லாம் அழைத்து கொண்டு போய் தந்தி டிவியுடைய இப்போ இருக்கக்கூடிய பால சுப்பிரமணிய ஆதித்யநாதன் நினைக்கிறேன், அவர்கிட்ட அழைச்சிட்டு போய் அந்த தந்தி டிவி அவர் தோழர்கிட்ட நாம் தமிழர் கட்சி என்ற பெயரை வாங்கி கொடுக்கின்றார்கள். இவங்க அடிப்படையாக நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது எதற்காக? ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையினால், ஈழத்தில் நடந்த அந்த இனப்படுகொலையில் அங்கு விழுந்த பிணத்தின் மீது எழுந்த அரசியலால் உருவாக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சி. துக்ளக் ஆரம்பம் தொட்டு விடுதலை புலிகள் துவக்கம் தொட்டு விடுதலை புலிகள் அழிவு வரை ரசித்து ருசித்து விடுதலை புலிகளை பற்றி கொச்சையாக தொடர்ச்சியாக பதிவு செய்த துக்ளக்கிற்கு என்ன அவசியம் இருக்கின்றது நாம் தமிழர் கட்சி என்ற விடுதலை புலிகள் ஆதரவான கட்சிக்கு பெயர் வாங்கி தருவதற்கு?
அப்போ அந்த புள்ளியில் என்னமோ நடக்குதுன்னு நாங்கள் உணர்றோம். நான் உணர்றேன் அந்த புள்ளியில் இது ஏதோ தப்பா போகுது, என்னமோ நடக்குதுன்னு உணரும் பொழுது அதிலிருந்து அப்படியே வந்து இனப்படுகொலை பற்றி பேசிட்டு இருந்த சீமான், ராஜபக்சேவை பற்றி பேசிக் கொண்டிருந்த சீமான் அப்படியே அங்கிருந்து மாறி அந்த படுகொலை செய்ததே கலைஞர் என்றும் அந்த படுகொலை செய்ததே திராவிடம் தான் என்றும் போய் நிற்கிறார். சிங்கள பௌத்த பேரினவாதமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழனுக்கு ஒரு நாடடைய கூடாது என்று காலம் காலமாக இருந்து கொண்டிருந்த பார்ப்பனியமும் சேர்ந்து தனியிலம் என்ற நாட்டை சிதைத்தது. உலக நாடுகள் சேர்ந்தது. தீவிரவாதிகள் முத்திரை குத்தப்பட்டு ட்வின் டவர் இடிப்புக்கு பின்னால் அங்கே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகள் சேர்ந்து விடுதலை புலிகளை உலக நாடுகள் தீவிரவாதிகள் பட்டியலிலே கொண்டு வந்து அழித்து முடித்தார்கள். ஆனால் சீமானுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னவென்றால், அங்க சிங்கள பௌத்த பேரினவாதத்தை பற்றியோ அங்க பார்ப்பனத்தை பற்றியோ பேசாம இந்த திராவிடத்தை உடைப்பதற்கு, திராவிட இயக்கங்கள் மீது களங்கங்கள் கற்பிப்பதற்கு என்ன ஒரு காரணமாக இருக்கும் என்று பார்த்து சீமானை இந்த ஈழப்படுகொலையை பயன்படுத்தி கொண்டது பார்ப்பனியம். அப்ப சீமான் தொடர்ச்சியாக அங்கிருந்து வந்து திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று வரார், திருட்டு திராவிடம் வரார், போலி திராவிடம் வரார். அந்த கொள்கைக்கு வந்தார். அப்படியே அதிலிருந்து கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்தேரி தேசியத்துக்கு வரார். இருகரம் நிறுத்தி விற்கின்றேன்னு சொன்ன சீமானுக்கு வந்தேரி தேசியத்துக்கு வர வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்போ இங்கே ஒற்றுமையாய் 3% பார்ப்பனை தவிர்த்து மீதி மாற்று மொழி பேசுபவர்கள், சிறுபான்மையினர், இஸ்லாமிய மக்கள் அனைவரும் ஒன்று கூடி நின்று திராவிடம் என்ற கருத்தியலை தாங்கி பிடித்து சுயமரியாதையோடு இவர்கள் இருக்கிறார்கள். இதை உடைத்தால்தான் இந்த மண்ணில் பாரதிய ஜனதா காலூன்ற முடியும் என்று RSSின் செயல் திட்டம், பார்ப்பனியத்தின் செயல் திட்டத்தை செயல்படுத்துகின்ற வேலையை சீமான் துவங்குகிறார். வந்தேரி அரசியலுக்கு வரார். வந்தேரி அரசியலுக்கு வந்த பிறகு சீமான் என்ன சொல்றார்? இஸ்லாமியர்களை மதம் மாற சொல்றார். நீங்க தாய் மதத்துக்கு திரும்புங்க. எப்படி மரச்சக்கு என்னைக்கு போயிருக்கிறோம், அந்த மரச்சக்கு என்னைக்கு போற மாதிரி நீங்க பழமைக்கு வாங்க, தாய் மதத்துக்கு திரும்புங்க அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? உருது பேசும் இஸ்லாமியன் தமிழன் அல்ல அப்படின்னு கருத்துக்கு வராரு. பார்ப்பனர்கள் தமிழர்கள் 2000 வருஷமா இங்க கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. பார்ப்பனர்கள் அவர்கள் தமிழர்கள். பாவம், அவங்க அரசியல் அதிகாரம் மட்டும் இருக்காங்க. 50 வருஷமா தந்தை பெரியார் போராடிய போராட்டத்தின் விளைவுதான் இன்னைக்கு பார்ப்பனர் அல்லாத ஒரு திராவிட அரசாங்கத்தை நாம் நடத்த முடியுது. திராவிட பார்ப்பனர் இல்லாத ஒரு ஆட்சி அவையை நம்ம நடத்த முடியுது. அந்த பார்ப்பனர் பாவமா, இவரு ராஜராஜ சோழன் பரம்பரை மாதிரி கோட்டை கட்டி வாழ்ற மாதிரி பார்ப்பனர் பாவங்கிறார். அப்போ இந்த மண்ணில் சுயமரியாதை அளிக்கக்கூடிய, மக்களை ஜாதியாக பிரிக்கக்கூடிய, வர்ணாசிரம தர்மத்தின்படி நடக்கக்கூடிய 97% மக்களுக்குள் சாதி ரீதியான பிரிவினை ஊட்டி அவர்களுக்குள் போராட்ட முரண்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த பார்ப்பனியம் பாவம், பார்ப்பனியன் அப்பாவி என்ற கருத்துக்கு சீமான் வந்தோடனே தெரிஞ்சிருச்சு. இது பார்ப்பனியனுடைய அழுக்கு மூட்டை இந்த சீமான் சொல்லி நமக்கு தெரிஞ்சிச்சு. அதற்கு பிறகு வந்தவர் என்ன பண்றாரு? நேரடியாக தொடர்ச்சியான தாக்குதலை எடுத்துட்டு வர்றாரு. அப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்களின் மீதான தாக்குதல் நடத்துறாரு. இடஒதுக்கீட்டின் மீதான தாக்குதல் நடத்துறார். பேசும்பொழுது எல்லாருக்கும் எல்லா இருக்குது, எதுக்கு இடஒதுக்கீடுன்னு கேட்கிறார். சீமானுக்கு இருக்குது. ஈழத்தில் விழுந்த பிணத்தை வைத்து வெளிநாடுகளில் பிச்சை எடுத்திருக்க, உனக்கு கார் இருக்கு, வீடு இருக்குது, பங்களா இருக்கு. இங்க காலையில் 5 மணிக்கு கையில சீமாரை பிடிச்சிட்டு கூட்டுற அந்த துப்புரவு தொழிலாளிக்கு என்ன இருக்குது? அப்ப எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் பொதுவான கருத்தை சொல்லி இடஒதுக்கீடு வேண்டாம் என்று அதை மக்கள் மத்தியில் நார்மலைஸ் பண்ற வேலையை செய்யறார். நீங்க பார்ப்பான் வந்து எழுத்துக்களாக எழுதி வைத்ததை தன்னால் பேச்சால் பேசி இந்த மக்களிடத்தில் செயல்பட முடியாமல் இருந்ததை சீமான் என்ற வாடகை வாயை வைத்து இந்த மண்ணில் அதை கொண்டு வர வேண்டிய வேலை திட்டத்தை செய்கிறாங்க. இன்னைக்கு அது பெரியாரின் எதிர்ப்பில் வந்து நின்று இன்னைக்கு செருப்படிப்பட்டு சீமான் நிற்கிறார். இன்னைக்கு சீமான் பேசுகின்ற கருத்து இந்த 14 வருஷமா மக்கள் எடுபட்டு இருந்துச்சுன்னா, தந்தை பெரியாரை எதிர்த்து பேசியது 14 வருஷமா எடுபட்டு இருந்துச்சுன்னா, 14 வருஷமா சீமான் திட்டிக்கொண்டு களங்கம் ஏற்படுத்துகின்ற குற்றச்சாட்டு வைக்கின்ற திமுகவும் சீமான் தான் 2 பேர் தான் நிற்கிறாங்க. அப்ப சீமானை மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் ஒரு 40,000-50,000 ஓட்டு வாங்கிட்டோம்ல. டெபாசிட் இல்லை, ஒரு கவுன்சிலர் சீமானுடைய ஊர்ல, அரணையூர்ல அவங்க குடும்பத்திலே 10 பேருக்கு உழுது ஓட்டு 4 நாடாளுமன்ற தேர்தல். அவங்க அம்மா நினைச்சு இவ்வளவு பெற்றதுக்கு நம்ம போய் ஓட்டு போடணுமா அப்படின்னு சொல்லி மாத்தி போட்டிருக்கோம். இப்படி இந்த சமூகத்தில் இது போன்ற ஒரு கீழ்த்தரமான வேலைகளில், பிரிவினை வேலைகளில் தொடர்ச்சியாக ஈடுபடுறார். இன்னொன்று பேரில் இந்த பொருளாதாரத்துக்கு வருவோம். முதல்ல சீமானை பார்க்கும் பொழுது இந்த வலசரவாகத்தில் இருக்கக்கூடிய பாண்டியன் ஹோட்டல் பக்கத்தில் உள்ளுக்குள்ள ஒரு வீடு, அந்த ஓனரும் 19 வருஷமா வாழாதலின்னு கேஸ் போட்டு காலி பண்ண வச்சார். ஆனால் அன்னைக்கு இருந்த சீமானுக்கும் இன்னைக்கு இருக்கிற சீமானுக்கும் பொருளாதாரத்தின் நிலைமை என்ன?
சரி, சீமான் வந்து கட்சிக்காக வேலை செஞ்சார், வெளிநாடுகளுக்கு திறன் நிதி வாங்கினார், எல்லா கட்சியும் வாங்கினது, நானும் வாங்கினேன் அப்படின்னா எல்லா கட்சியும் வளர்ந்துருக்கு, நீ வளர்ந்துருக்கிற, கட்சி வளரல எப்படி? உன்னுடைய பொருளாதாரம் வளர்ந்துருக்குது. அங்கே இங்கிருந்து சிவகங்கையிலிருந்து, காரைக்குடியிலிருந்து, திருப்பத்தூர்லேருந்து, தென் மாவட்டங்களில் போய் அங்கே கட்டட வேலை பார்க்குறவன், இப்போ 40வது மாடி 50வது மாடியில் இங்கே அரபு நாடுகளில் போய் கட்டட வேலை பார்க்குறவன், இவன் பேசுகிற பேச்சை கேட்டு அவன் ஏதோ தமிழ் தேசியத்தை படுத்தி விடுவார், தமிழ்நாட்டை படுத்தி விடுவான், அவன் சம்பாதிக்கிற காசுல ரொட்டி திண்டு சம்பாதிக்கிற காசுல அனுப்பி விட்டுருக்கான். அந்த காசை வாங்கி ஃபார்ச்சூனர் வாங்க, ஈசிஆர்ல பங்களா வாங்க. நீ பெரியாரை பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? என்ன தகுதி இருக்கு? 90 வயதிலே 94 வயதுகளிலே மூத்திரச்சட்டை பிடித்துக் கொண்டு இந்த சூத்திரப்படத்தை நீக்க வேண்டும், ஐயோ உங்களை எல்லாம் கோயிலுக்குள்ள கொண்டு போய் விடாம சாகரனே அப்படின்னு அந்த கிழவன் 94 வயதுல இந்த மக்களை பத்தி, இந்த மண்ணை பத்தி, இந்த சமூகத்தை பத்தி நேசித்து நின்ற அந்த பெரும் கிழவனை பத்தி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு வேணும்ல? சீமானுக்கு என்ன தகுதி இருக்கு? அடிப்படை நேர்மை இருக்கணும்ல. சிங்களனை ஏத்துக்கலாம், நீங்க இந்த இனப்படுகொலை பண்ண சிங்களனை ஏத்துக்கலாம், அவன் தன் இனத்துக்கு நின்று எதிரினத்துக்கு எதிரான போர் செஞ்சிருக்கான். ஆனா நீ உன் இனத்தில் நின்று இந்த இனம் பாதிக்கப்பட்டதை பார்த்த, இந்த இனத்தில் செத்ததை பார்த்த, இந்த இனத்தில் ரத்தம் தெரித்து விழுந்த அந்த உடல்களை பார்த்த பிறகு அதன் மீது எவன் இந்த கொலையை பண்ணானோ அவன் கூட சேர்ந்து நின்று, அந்த பார்ப்பனியத்து கூட சேர்ந்து நின்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுயமரியாதை, சமூக நீதியை உடைப்பதற்கான வேலையை நீ செய்கிறீனா? 50 வருஷமாக 2000 வருஷமா அடிமையாக கிடந்து 50 ஆண்டுகளில் நாம் பெற்றிருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை, கல்வியை, அதுக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? சுயமரியாதை இயக்கத்துக்கு முன்னாடி எந்த அரசாங்க வேலையில் தமிழன் இருந்தான்? எந்த அரசாங்க வேலையில் இருந்தான்? இதையெல்லாம் நமக்கு ஈட்டி கொடுத்தது யாரு? கல்வி கொடுத்தது யாரு? இந்த கல்வி கல்லூரிகளை கட்டி கொடுத்தது எந்த இயக்கம்? அந்த திராவிட இயக்கம் போலி திராவிடமாம். நாம் கல்வி கற்கக்கூடாது, காதில் ஈயத்த காட்சி ஊத்து, நீ டாக்டர் படிக்கணும்னா சமஸ்கிருதம் படிக்கணும்னு சட்டம் வச்சிருந்த பார்ப்பனியும் பாவம் சமமா பார்க்கணும். பார்ப்பனியம் சங்கி என்றால் சாக்கடை என்ற அர்த்தத்தில் இருந்தது தமிழ்நாட்டில், அதை நார்மலைஸ் பண்றார் சகதோழன். சங்கினா அன்னைக்கு நைட்டு பேமெண்ட் வந்திருக்கும், மறுநாள் தோழன்ட்டார். நம்ம போய் கொடுத்தோம்னு ஒரு 2 லட்சம் ஒரு வாரம் மட்டும் பேசிக்கிற பெரியாரை பத்தி அப்படின்றார். அந்த மாதிரி ஒரு ஆள். அப்போ இந்த வேலையை செய்கின்ற இந்த சீமானை எதிர்த்து நிற்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. வழிவந்த இந்த போலித்தமிழ் தேசியம், இதுதான் போலித்தமிழ் தேசியம். தமிழ் தேசியம்னா என்ன? தமிழர்களுக்கு இடையூறு செஞ்சது யாரு? தமிழர்களுடைய கல்வி அறிவை பறித்து வைத்திருந்தது யாரு? தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியிருந்தது யாரு? தமிழர்களை சாதியாக பிரித்திருந்தது யாரு? பார்ப்பனியும் பார்ப்பான். பார்ப்பனியமும் பார்ப்பானும் பிரிச்சிருந்தான். அதை எதிர்த்து போராடினது யாரு? திராவிடம். தமிழ் தேசியத்துக்கு என்ன வேலை இருக்கணும்? அந்த பார்ப்பானையும் பார்ப்பனியத்தையும் எதிர்த்து போராடுவதுதான் உண்மையான தமிழ் தேசியமா இருக்க முடியும். பார்ப்பான் கூட சேர்த்து நின்று எச் ராஜாவை பேரறிஞர் சொல்ற உன்னை எப்படி தமிழ் தேசியம் ஏற்றுக்க முடியும்? எச் ராஜா பேரறிஞர், எச் ராஜா அவரே சிரிச்சிருப்பார் கண்ணாடி பார்த்து. நம்மளே கொடுத்த காசுக்கு வேலை கூறாண்டா கொய்யா அப்படின்னு. எச் ராஜாவை பேரறிஞராக கொண்டு வந்து நிறுத்திட்டு இருக்காரு அந்த பசங்கிட்ட. அவனுங்க ரஜினியை திட்டாலும் கைதிட்டானுங்க, ரஜினியை பாராட்டினாலும் கைதிட்டானுங்க, விஜய் என் தம்பி, விஜய் என்னை எதிர்த்தாலும் நான் ஆதரிப்பேன்னு சொன்னாலும் கைதிட்டானுங்க, நடுரோட்டில் போய் லாரி அடிப்பட்டு செத்து போயிட்டாலும் கைதிட்டானுங்க. இப்படி ஒரு மூடர் கூட்டத்தை நிறுத்திட்டார். இது என்ன நமக்கு வெறி வருதுன்னா, என்னை போன்ற அந்த நேரத்தில் போன இளைஞர்களுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒன்று வந்துச்சு. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தந்தை பெரியார் அழைப்பை ஏற்று அத்தனை லட்சம் பேர் இந்தியை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது, இந்தியை புகுத்தக்கூடாதுன்னு சொல்லி போராடி பல பேர் உயிர் கொடுத்தாங்க. தன்னலமற்ற சுயநலமற்ற அண்ணா என்ற பெருமகன் அதை ஒரு அரசியலாக மாற்றி அந்த திராவிடம் ஒரு பிளாட்ஃபார்மை, அவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மை கொண்டு வந்து வச்சு என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். மத்தியில் பாரதிய ஜனதாவும் பார்ப்பனியனும் இதை உடைக்கிறதுக்கு. அதை எதனால் அப்படி ஆச்சு? அதே அதை எப்படி அந்த சரிநிகரான அந்த இயக்கம், திராவிட இயக்கம் இப்படி வேரூன்றி நிற்க காரணமான இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்படி அமைந்ததோ அதுபோல சரி வீரியம் உள்ள அந்த நிகழ்வு தான் அந்த இனப்படுகொலை நிகழ்வு. ஆனால் தன் சுயத்துக்காக அது இலங்கைக்கு ஈழத்தமிழருக்கும் நல்லது இல்லாம தமிழ்நாட்டு தமிழரை ஒரு இனப்படுகொலைகள் கொண்டு போய் விடுவதற்கான வேலையை சீமான் துவக்கியிருக்கார். இப்போ அதுதான் நீங்க மாப்போசி காலத்திலிருந்து எடுத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? தமிழின பெரியார் மாப்போசி பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் போய் அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களை, பொதுமக்களை படுகொலை செய்து வருது. முதலமைச்சராக இருக்கக்கூடிய கலைஞர் நான் வரவேற்க போக மாட்டேன்னு உட்கார்ந்துறாரு. அதை போய் சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்றவர் மாப்போசி. தமிழனை படுகொலை செய்த இலங்கை இந்திய ராணுவத்தை வரவேற்று நின்ற மாப்போசி உனக்கு எப்படி தமிழ் தேசியத்தின் பெரியாரா இருக்க முடியும்? அதோட இன்னொருத்தர், அது பேரறிஞர் மும்மூதிஞர் ஒருத்தர் இருக்காருங்க, மணியரசன். அவர் என்ன சொல்றாரு? மொழி வழி மாநிலம். ஐயா யாருங்க தமிழர்?
மொழிவழி மாநிலம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அப்புறம் தமிழர் தம்பி. அப்போ நைட் பஸ் பஞ்சர் ஆயிடுச்சு, வரும்போது பஞ்சர் ஆகி நின்றுச்சு. 8 மணி நேரம் டயர் பார்த்து போடல, அதுக்குள்ள மொழிவழி மாநிலம் வந்துருச்சு. அவங்க தமிழர் கிடையாது, எப்படிங்க வரையறு? அப்போ 3 பைத்தியம் உட்காருது. சீமான் பைத்தியமோ, மணியரசன் பைத்தியமோ, மணியரசனோட பையன் ஒருத்தர், அவருக்கு சாமியார் ஆயிட்டார். 3 பேர் இப்படி வரிசையாக உட்காந்துட்டு இருக்காங்க. தமிழ் தேசியம்னா என்னன்னா, ஒருத்தர் யாரு, அவர் மகன் சிவன் தான் தமிழ், தமிழ் தான் சிவன் அப்படி நடுவாடு உட்காந்துட்டு, சீமானு முருகன் தான் தமிழ், வேல் தான் தமிழ் சீமானு. இவர் இந்து தமிழர். இவங்க 3 பேரும் தமிழ் தேசியத்தின் தலைவர்கள் மும்மூர்த்திகள் உட்காந்துட்டு 3 பேர் 3 விதமாக தமிழ் தேசிய டிஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களை நம்பிட்டு ஒரு கூட்டம், இவர்கள் தான் தமிழ் தேசியர்கள் ஒரு கூட்டம். அப்போ இந்த சீமானின் முகத்திரியை இந்த மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. தொடர்ச்சியாக நாங்கள் பண்ணிட்டு வரோம். பல இயக்கங்களும் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. தந்தை பெரியாரை எதிர்த்தவுடன் இங்கே பெரியாரினால், இந்த திராவிடத்தினால் கல்வி கற்று போய் அரசியல் களத்தில் நாம் இருக்கிறோம். நமக்கு அப்பாற்பட்டு வேலை, இந்த அரசியல் களத்திலே இல்லாமல் வேலை செய்கிறவங்க அவங்க அத்தனை பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பெரியாருக்கான எதிர்ப்பு துவங்கி விட்டது. இது இன்னொரு ஸ்கேம், ஒன்று மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணாங்க. அந்த பொருளாதாரம் எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். அப்போது அங்கிருந்து தப்பித்து வர விடுதலை புலிகள் அங்கே பணம் திருடிட்டு வந்துடுறாங்க. கொஞ்சம் பேர் பணத்தையும் தங்கக்கட்டிகளையும் திருட்டி கொண்டு அந்த இறுதிக்கட்ட போர் நெருங்கும் போது அங்கிருந்து தப்பிச்சு வந்து தங்கக்கட்டிகளோடு தடா சந்திரசேகர் அடைக்கலம் ஆயிடுறாங்க. தடா சந்திரசேகர் எவ்வளோ பெரிய, இவங்க 2 பேரும் எவ்வளோ பெரிய அயோக்கியர்னு பார்த்துக்கோங்க. 2016ஆம் ஆண்டு வரை அந்த விடுதலை புலிகளே தடா சந்திரசேகர் கண்ட்ரோல் இருக்காங்க. ஒரு 15 பேர். அந்த தங்கத்தை விற்கிறார் தடா சந்திரசேகர். பெசன் நகரில் 4.5 சென்ட் வீட்டில் இருந்த தடா சந்திரசேகருக்கு இன்னைக்கு 60 கோடி ரூபாய்க்கு ஈசிஆர் ரோட்டில் பங்களா. தடா விடுதலை புலிகளோட தலைவன் செத்துட்டாரு. விடுதலை புலிகள் இயக்கம் அழிஞ்சிருச்சு. அங்கே போராடின போராளிகள் செத்துட்டாங்க. மக்கள் 1.5 லட்சம் பேர் செத்துட்டாங்க. அந்த சாவுல மஞ்சள் குளிச்சவனு கொடுங்க. அந்த சாவுல, அந்த போர்ல நின்று, நான் இப்போ இலங்கை போயிட்டு வந்தேன் போன மாதம், 2 மாதத்துக்கு முன்னாடி. அந்த போர்ல கை போய் கால் போனவன் பொட்டிக்கடையை வச்சுட்டு, பொட்டிக்கடை ஊர்ல ஒரு கூடையை வச்சு அதில் கொய்யா பழத்தை வச்சுட்டு அந்த அவக்காடோவை வச்சுட்டு உட்காந்து வித்துட்டு இருக்கான். அந்த இனத்தின் போருக்காக நின்னவன். இவன் வேடிக்கை பார்த்தவன் 1 நிமிஷம் போய் இந்த கதை டைரக்டர் ஒன்லைனை எலாபரேட் பண்ற மாதிரி இவன் போயிட்டு வந்து 13 நிமிஷம் 13 வருஷம் ஆக்கிட்டான். தலைவரை பார்த்தேன், ஆப்பகரி சாப்பிட்டேன், கிரிக்கெட் விளையாண்டா, ஃபுட்பால் விளையாண்டா, டென்னிஸ் விளையாண்ட தலைவர் நானும். துப்பாக்கி எடுத்து சுட்டோம். சைக்கிளோட தெரியாது சீமானுக்கு. இவர் ஏதோ பல்கூடல் பீரங்கி இயக்க தெரிஞ்சவர். உடனே விடுதலை புலி தலைவர் கூட வாங்க சீமான் போர் கடைசி நேரம் நெருங்கிடுச்சு, நீங்க அதை இயக்க கொடுக்குன்னு சொல்லி கூப்பிட்ட மாதிரி. சைக்கிளோட தெரியாது, பைக்கோட தெரியாது. தற்குறி தற்குறி. இப்போ நான் ஒரு கோட் சொல்றேன், அது நீங்க ஏதாவது படிச்சிருப்பீங்க. சூரியனுக்கு எப்போதும் இரவு கிடையாது என்று ஒரு பெர்சிய அறிஞர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஜான் மெக்கன் அப்படின்னு. படிச்சிருக்கீங்களா? அதை படிச்சது இல்லை. ஏன்னா இல்லை, இவன் என்ன பண்ணுவான்னா, ஏன்னா நமக்கு தெரியாது இல்லை. நம்ம ஒரு 5000 பேர் கீழே உட்காந்துருப்போம். நானெல்லாம் கைதறி, ஐயோ அண்ணன் பெரிய அறிஞராக இருப்பார், ஜெர்மனி பிரான்ஸ் எல்லாம் ஒவ்வொரு சொல்றா இருப்பார் நினைச்சா. அவன் ஏதோ வாய்க்கு வந்தது போய் சொல்லிட்டு நாங்க அண்ணன் பயங்கரமான அறிஞர் அண்ணன் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சிட்டு, நானெல்லாம் பைத்தியம் தெளிவாய் வந்துட்டேன். 10 வருஷம் ஆச்சு. இன்னும் எங்க கூட சொல்ற பைத்தியம் தெரியாம இருக்கானுங்க. அப்ப அந்த தங்க கட்டிகளை எடுத்து அந்த தங்க கட்டிகளை வித்துறாங்க. வித்துட்டு இவங்ககிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உங்களை வந்து சரியான நேரம் வரும்போது நாங்கள் நாடு கடத்தி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு 2015ஆம் ஆண்டு நினைக்கிறேன், 16ஆம் ஆண்டு சிறிசேனாவோட ஆட்சி வர்றதுக்காக இது ஒரு பெரிய நெட்வொர்க். சிறிசேனா ராஜபக்சேவோட ஆட்சியை வீழ்த்திட்டு சிறிசேனா வரணும்னு இந்திய உளவுத்துறை விரும்புது. அப்போ இந்திய உளவுத்துறை அதை விரும்பும் பொழுது சீமான் கொஞ்சம் வளர்ச்சி எடுத்து நிற்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் சீமான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கார். சீமானை பயன்படுத்த வேண்டும், வாக்குகள் எல்லாம் ஒருங்கிணைத்து சிறிசேனாவுக்கு போட்டு சிறிசேனாவை ராஜபக்சேவை தோற்கடிக்க வேண்டும்னு ஒரு புள்ளிக்கு வந்து உளவுத்துறை கூட இவங்க வந்து டிஸ்கஷன் நடத்தும் பொழுது இவங்க பிரதிபலனா இவங்க எல்லாம் டிபோர்ட் பண்ண சொல்றாங்க, வெளியேற்ற சொல்றாங்க. அப்போ அதுல வெளியேறி போனவன் என்ன பண்றான்னா, விடுதலை புலி திருடிட்டு போனவன், அங்க இருக்க விடுதலை புலிகளோட புலம்பெயர்ந்து அங்க பொருளாதாரத்தை ஈட்டி தரக்கூடிய இவனுக்கு இவன் ஃப்ராடுன்னு தெரியும். இவன் போனோன்னு என்ன பண்றான், விடுதலை புலிகளோட புலம்பெயர் நெட்வொர்க் ஒன்று தனியா இருக்குது, இந்த திருடுங்க பூரா நாம் தமிழர் ஆயிட்டானு. இப்போ சொல்றாரு ஜெர்மன் நாம் தமிழ் இருக்கு, பிரான்ஸ் இருக்குது, இட்டாலியில் இருக்குன்னு, எல்லாம் இங்கிருந்து திருடிட்டு போன திருட்டு போயிடு. அவனை கொண்டு போய் வச்சு அந்த ஈழத்துக்கான அடுத்த கட்ட நகர்வு, அரசியல் நகர்வா சர்வதேச நகர்வா நகர்றதை பூரா தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. இவன் சமூக கிருமி. ஈழத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, தமிழினத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார்ப்பனியத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பேரிகார்ட்ஸை உடச்சு தர்றதுக்கான வேலை தான் அது. நீங்க வீரத்தமிழர் முன்னணி காட்டுறன்னு வேலை தூக்கிட்டு முதல்ல சீமான் போனார். அடுத்த சீமான் அதை நடத்தினாரா தொடர்ச்சியா? இல்லை. அதை யார் கையில் எடுத்தது? எல் முருகன் கையில் எடுத்து போனார். மந்திரியாகி உட்காந்துருக்கார்.
நீ அடுத்து அண்ணாமலைக்கோ இல்லை அடுத்து எவனாவது வர்ற தலைமைக்கோ இந்த திராவிடம் என்ற ஒரு இந்த பெருஞ்சுவரை உடைப்பதற்காக அனுப்பியிருக்காங்க. அனுப்புனது கோடரியா இருந்தா பரவாயில்ல, பின்னூசி அனுப்பிவிட்டுருக்காங்க. என்ன பண்ண முடியும் சீமானால? என்ன பண்ண முடியும்? இவ்வளவு அயோக்கியத்தனங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள. அந்த அதை விட இந்த அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பண்ணது நான் சொல்றேன். 2013 பிரபாகரனுடைய மகன் 5 குண்டு சுடப்பட்டு அந்த பாடி வெளியே வருது. அந்த படத்தை வெளியே காட்டுறாங்க. அவருடைய உடலை கொதிச்சு போய் நாங்கள் என்ன பண்றோம், நாங்கள் ஒரு 38 பேர் அங்கிருந்து கிளம்பி நேராக போய் போஸ்ட் ஆஃபீஸ், மத்திய அரசு போஸ்ட் ஆஃபீஸை முற்றுகிட்டு தள்ளுமுள்ளாகி எங்கள் போலீஸ் கூட சண்டையாகி எங்களை கொண்டு போய் உள்ளுக்குள்ள ரிமாண்டு கிடைக்கிறதுக்கு எங்களை வந்து வண்டியில் உட்கார வச்சிருக்காங்க. இப்போ 2013 அப்போ இந்த ஆள் கூப்பிட்றாரு. நான் என்ன நினைச்சேன், சரி அண்ணன் பாராட்டுவோம், அண்ணன் நம்மளே கொதிச்சோம்னா தலைவர் ஆமக்கறி இருந்தவர் கூட பிரியாணி சண்டை போட்டவர் எவ்வளோ கொதிச்சிருக்கணும். அப்போ அண்ணன் வெறியை கூப்பிட்றாரான்னு ஃபோன் எடுத்தா திட்டுறான். எதுக்கு தேவையில்லாத வேலை பார்க்குற, எதுக்குப்பா அது இது தலைமையிட்ட நீ கேட்காம எப்படி போய் பண்ற அப்படின்னாரு. ஆனா இப்போ உன்னை சுட்டு நெஞ்சில் 5 சூடு சுட்டு கீழே நீ பணமா கிடந்தீங்கன்னா பார்த்தோம் நாங்கள் போராடுவோமா இல்லை செயற்குழு பொதுக்குழு கூட்டி நாங்கள் விவாதித்து முடிவெடுப்போமா அப்படின்னு அமைதியாக போன வச்சிட்டார். அமைதியாக போன வச்சிட்டார். அப்போ அவரோட எண்ணம் பாருங்க, அவருடைய எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க. அப்போ நீங்க ஒரு சிறுவனின், அது நீ தலைவனாக நினைக்கக்கூடிய ஒருவனின் மகனை படுகொலை செய்து பச்சை பையில படுகொலை செஞ்சு போட்டிருக்கிறத பார்த்து ரத்தம் கொதிச்சு நீ எங்களை கூப்பிட்டு போராட சொல்லியிருக்கணும். போராட சொல்லியிருக்கணும். போராடுறவனை கூப்பிட்டு ஏன்டா போராடன்னு கேட்கிறான். அப்போ முழுக்க இந்த பார்ப்பனியத்துக்கான இந்த செயல் திட்டத்தை சீமானின் வடிவில் கொண்டு வந்து செயல்படுத்துவதற்கான வேலையை, திராவிடத்தை உடைப்பதற்கான வேலையை, திராவிட இயக்கத்தின் மீது அவதூறு பரப்புவதற்கான வேலையை தெலுங்கர் என்று முத்திர குத்துவது. சரி தெலுங்குன்னு கத்துறேன், அதுலயாவது கத்துறேன், அதுலயாவது நீ சொல்றபடி உண்மையா இருந்தியா? தாய்மொழிப்ப அவங்க கட்டியிருக்க அந்த பொண்ணு கைல்வெளியோட தாய்மொழி என்னங்க? தெலுங்கு. நீ நல்ல தமிழ் தாய்க்கும் நல்ல தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தவன் அப்படின்னா உன் மகனே நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் பிறக்கல. அப்புறம் என்ன அந்த அரசியல்? நீ எப்படி என்ன அரசியல் எங்க போய் பேசுவ? நீ வெக்கம் இல்லாம எப்படி பேசுவ? உனக்கு பிறந்த வீரபிரபாகரனுக்கு தாய்மொழியா தந்தை மொழியா? தாய்மொழினா அவனும் தெலுங்கு தாண்டா, அவனும் வந்தேரி தாண்டா. நீ வந்தேரிகளை டிபோர்ட் பண்ணும், தெலுங்கர்களை டிபோர்ட் பண்ணும்னா நீ முதல்ல உன் மச்சான் உங்க மாமியா இவங்களெல்லாம் வந்து வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நீ அடுத்தவங்கிட்ட வா. அப்போ இது போன்ற இழி செயல்களை, இழி திட்டங்களை பரப்புவதற்கான வேலையை தொடர்ச்சியாக சீமான் செஞ்சுட்டு இருக்காரு. மொழி இந்த மண்ணில் இத்தனை வருஷமா வாழ்ந்து மொழி வழி வாரியம் மாநிலம் பிரிக்கப்படுவதற்கு முன்னாடி எல்லா மக்களும் எல்லா ஊர்ல தான் இருந்தான். இன்னைக்கு பாம்பேல இருக்கான். உலகம் முழுக்க முதல்ல தமிழ் பேசலாமா? உலகம் முழுக்க 200 நாடுகளுக்கு மேல் தமிழர் இருக்கானா என்ன? பஞ்சப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, சோத்துக்கு வழி இல்லாம, உடுத்த துணி இல்லாம, தங்க இடம் இல்லாம கப்பலேறி ஓடி போனவங்க பூரா நம்ம முன்னோர்கள். அவனை இருகரம் விரிச்சு உலகத்தில் இருக்கிற அத்தனை இனமும், உலகத்தில் இருக்கிற அத்தனை தேசிய இனமும் இருகரம் விரிச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து, துணி கொடுத்து, உண்டி உணவு உறைவிடம் கொடுத்து அவனை உட்கார வச்சு வாழ வச்சுட்டு இருக்கு. நம்ம பெருமை பேசுறோம்னா அங்க இவன் சீமான் பேசுகின்ற, சீமானுடைய அரசியல் தற்குறிகள் பேசுகின்ற வந்தேரி அரசியலை அங்க இருக்கிறவன் பேசியிருந்தானா உங்க நிலைமை என்ன? ஈழத்தமிழரின் நிலைமை என்ன? கனடா தேசியம் பேசிட்டு நீ வெளியே போட வந்தேறினா, லண்டன்கார சொன்னானா, நெதர்லாண்டுக்கார சொன்னானா, நார்வேக்காரன் சொன்னானா, சோத்துக்கு என்னடா பண்ணுவீங்க நீங்க? நீங்க அங்க போய் உட்கார்ந்து திராவிடம் எதிரி, பெரியார் எதிரி. பெரியாருக்கு உனக்கு என்ன இருக்குது? பிரபாகரன்ற ஒருத்தர் அங்க அது தேசியம் வேற. நம்ம 2 பேரும் ஒரு தேசியம் இல்ல. நீ ஈழத்தமிழ் தேசியம், நாங்க தமிழ்நாடு தேசியம். ஓ சரியா? தமிழ் மொழி என்ற அடிப்படையிலே பிரபாகரன் என்ற ஒருவர் தனிநாட்டை கட்டுவதற்காக அங்க அடக்குமுறை வருது. அங்க பார்ப்பனியம் போன்ற பௌத்த பேரினவாதம் இருக்கு. அந்த அடக்குமுறை வரும்பொழுது, அந்த மக்கள் படுகொலை செய்யப்படும் பொழுது கொதிச்சு எழுந்து இங்கிருந்து ஆதரவு தெரிவித்தது தந்தை பெரியாரின் கூட்டம். இங்கிருந்த பார்ப்பனிய அடக்குமுறைக்கு எதிராக நின்ற கூட்டம். அந்த கூட்டம் தான் ஆதரவு தெரிவிச்சு, அந்த கூட்டம் தான் கூட நின்னாங்க. விடுதலை புலிகள் அழிவு வரைக்கும் கூட நின்னாங்க. எந்த தமிழ் தேசியவாதி போனா? மணியரசனுக்கு என்ன பங்கு இருக்குதுல்ல? விடுதலை புலிகளுக்கு என்ன பண்ணி கொடுத்த? நீ என்ன பண்ணி கொடுத்த விடுதலை புலிகளுக்கு? அங்க மக்கள் போராடினாங்க. அங்க இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் போராடினாங்க. போரில் தோல்வி அடைந்தார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள் போர்ல. அப்போ இங்க இந்த திராவிட இயக்கங்கள் தான் அவங்களுக்கு ஆதரவாக இருந்துச்சு. ஆரம்பம் தொட்டு கடைசி வரை பிரபாகரன் எழுதியிருக்கின்றார். பிரபாகரன் முந்தானத்து ஒரு தோழர் ஒருத்தர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் காமிச்சிட்டு இருந்தார். தலைவர் பிரபாகரன் எழுதிய ஒரு புத்தகத்திலே தந்தை பெரியாரும் அவருடைய தோழர்களின் போராட்டமும் தான் என்னை உத்வேகப்படுத்துதுன்னு எழுதியிருக்கார். பிரபாகரன் எழுதியிருக்கார். நீ பிரபாகரனை ஏத்துக்க மாட்ட, பொட்டமான மயிரும்ப. நீ யாரு முதல்ல? யாரு முதல்ல? உனக்கு என்ன இங்க அரசியல் தேவை இருக்கு? இந்த மண்ணில் என்ன அரசியல் தேவை இருக்குன்னு வேணும்ல? அப்போ
இந்த திராவிட இயக்கங்களை வீழ்த்துவதற்கான ஒற்றை புள்ளியில பாரதிய ஜனதாவும் சீமானும் பிணைஞ்சு வந்துட்டாங்க. இனி சீமானுக்கு அரசியல் இல்லை. ஏன்னா சீமானுடைய எண்டு பெரியார் தான். சீமான் வந்து ஒவ்வொரு திட்டமாக கொண்டு வந்து நிறுத்துறது. சீமானுடைய எண்டு பெரியார். பெரியார் நீ தொட்ட நீ முடிஞ்சு, உன்னோட அரசியல் முடிஞ்சு, உன்னோட அரசியல் காலி. உன்னை மிச்சமீதி இருக்கின்ற உன் மானத்தையும் மிச்சமீதி இருக்கின்ற உன் செயல் திட்டத்தையும் உன்னுடைய கீழ்த்தரமான வேலைகளையும் கொண்டு போய் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துகின்ற வேலையை தொடர்ச்சியாக நாங்கள் செய்வோம். உண்மை உரைக்கும், மூளை உள்ளவர்களுக்கு உண்மை உரைக்கும். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இத்தனை லட்சம் பேர் இத்தனை நீ பேசியும் உனக்கு வாக்களிக்கலைன்னா எல்லாரும் சுயமரியாதை, பெரியார் சொன்ன சுயமரியாதையை, பெரியார் சொன்ன பகுத்தறிவை வச்சு சிந்திச்சிருக்காங்க. அந்த சிந்தித்ததன் காரணமாக தான் உன்னால் வளர முடியல. என்னென்ன பண்ணி அப்போ இந்த வேலைகளை, இந்த செயல் திட்டத்தை முறியடிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது. அதை விட முக்கியம் என்னன்னு பார்த்துக்க, இந்த பாரதிய ஜனதா என்றும் நச்சுக்கிருமி அவனுடைய பாசிசம், மதவாத பாசிசமும் சீமான் என்னும் சாதிவாத தமிழ் தேசியம் ஒன்று சேர்ந்து இருந்துச்சுன்னா தமிழ்நாடு 20 ஆண்டுகள் மணிப்பூர் ஆகும். நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வருங்கால குழந்தைகளின் வாழ்க்கை கேள்விக்குறியாகும். இவன் மொழி வழியா இவன் வந்து இந்த மண்ணுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துவான், மொழி வழியா தீவிரவாதத்தை கொண்டு வருவான், அவன் மத வழியா தீவிரவாதத்தை கொண்டு வருவான். இந்த மண்ணில் சிறுபான்மை மக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் எதிராக நிற்பான். இவன் சாதி தமிழ் பேசியம்னா இவன் பரையர் தமிழ் தேசியமோ அருந்ததி தமிழ் தேசியமோ பேச மாட்டான். ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இன்னும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் தான் ஜட்ஜா வந்திருக்காரு இன்ன வரைக்கும். எதுல? அருந்ததி சமூகத்தில். அந்த சமூகத்துக்கு கொடுத்த இடஒதுக்கீடு கலைஞர் அவர்கள் கொடுத்த உள்ளிட ஒதுக்கீட்டை நீக்கணுங்கிறான். கேட்டா மொழி தெலுங்குங்கிறான். இவனை மாதிரி மனிதத்திறமையற்ற ஒரு இழிவுறவை நீ எங்க பார்க்க முடியும்? உன் பையன் 25 லட்சம் ரூபாய் ஸ்கூல்ல படிக்கிற உன் பையனும் மலைக்குடிக்குள்ள டெய்லி காலையில் இறங்கி சுத்தம் செய்யக்கூடிய அந்த தொழிலாளியின் மகன் ஒன்றாடா? அந்த மகன் ஒன்றா? அந்த சமூகம் முன்னேறி வந்தா தாண்டா நீ மனிதன். காலம் காலமாக ஒடுக்கப்பட்டதிலே இருக்கிறதுலே கடைசியில் ஒடுக்கப்பட்டு கிடைக்கக்கூடிய அந்த சமூகம் அவங்கள சாதியாவோ மதமாவோ மொழியாவோ பார்க்கறதுக்கு எப்படி மனசு வருது? உன்னை போல 2 கண்ணும் 2 காதும் படைத்த, உன்னை போல முகம் படைத்த ஒரு மனிதன் உன் கண்ணு முன்னாடி நீ அனுப்புற சாக்கடையை அவன் கழுவிட்டு இருக்காங்க. அந்த தோழனுக்கு வரக்கூடிய இடஒதுக்கீட்டை நீ தடுக்கிற, இடஒதுக்கீடு கூடாது அப்படின்னு பேசினா உன்னை எல்லாம் மனிதன் இடத்திலேயே உன்னை எல்லாம் சேர்க்கக்கூடாது. சீமான அப்படி ஒரு இழிவரை சீமான். தோழர்களே, இது போன்ற இந்த சீமானின் இந்த செயல்கள், சீமான் இப்ப ஆரம்பிச்சிருக்காரு, நிறுத்தவெல்லாம் மாட்டான். இது போல தொடர்ச்சியா அவர் பண்ணுவார். இது போல பெரியாரை கொச்சைப்படுத்தி பேசுவது எந்த ஆதாரம் தர மாட்டார். அறம் இருக்கிறவன் தானே ஆதாரம் தருவான். நீங்க ஒரு சுயமரியாதை இருக்கிறவன் தானே நீங்க வந்து ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவான். அவர் அதெல்லாம் கிடையாது. பார்ப்பனியத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய நாய். பார்ப்பனியம் மாசம் ஆச்சுன்னா எலும்பு துண்டு போட்டுருது. வீட்டு வாடகை 3 லட்சம் கொடுக்கணும். கை செலவுக்கு அந்த ஆளுக்கு 5 லட்சம் வேணும். 10 லட்சம் ரூபாய் மாசம் ஆச்சுன்னா தேவை. ஆனா என்ன சொல்லுவாங்க? காமராஜரை விட எளிமையான பிள்ளைகள் நாங்கள், ஐயா நல்லகனை விட எளிமையான பிள்ளைகள் நாங்கள் அப்படிம்பாங்க. அந்த 10 லட்சம் நீ உழைச்சு சம்பாரிச்சு படம் எடுத்தா கூட பரவாயில்ல. அங்க எவனோ ஒருத்தன் வெளிநாட்டில் வேலை செஞ்சு அவன் உழைச்சு கொடுக்குற காசை கொளுத்து தின்னுட்டு இந்த சமூகத்தில் இப்படி ஒரு மீண்டும் சமூகத்தை பின்னோக்கி இழுக்கக்கூடிய வேலையை மீண்டும் 50 ஆண்டுகளுக்கு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் சமூகம் இருந்தது, தமிழ் சமூகம் எப்படி இருந்ததோ, கல்வியற்று, சுயமரியாதையற்று, மொழியற்று, தொழிலற்று, எப்படி அடக்குமுறையோடு சாதிய அடக்குமுறை ஒடுக்குமுறையோடு இந்த மண்ணில் பார்ப்பனியனுக்கு அடிமையாக கிடந்ததோ மீண்டும் அந்த நிலை கொண்டு போவதற்கான வேலையை போலித்தமிழ் தேசியம் இந்த சீமானும் RSSம் சேர்ந்து செய்ய துவங்கி இருக்கின்றது. அன்றைக்கு 1925 எப்படி பெரியார் இயக்கம் இருந்ததோ 2025 அதே பெரியார் இயக்கம் மீண்டும் நாம் எழ வேண்டிய தேவை இருக்கின்றது. ஐயா பெரியாரும் அவர்களுடைய தொண்டர்களும் அன்றைக்கு அவருடைய வாழ்வே இது என்று, வாழ்வே சுயமரியாதை ஊட்டுவது, வாழ்வே இந்த சமூகத்தை தூக்கி நிறுத்துவது என்று தன் சுயத்தை நினைக்காமல், சுயவாழ்வை நினைக்காமல் எப்படி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுச்சுழன்று போராடி நாம் இருக்கும் இந்த நிலையை நம்மை அடைய வைத்தார்களோ அதுபோல் நம்முடைய குழந்தைகளை அடைய வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. தொடர்ச்சியாக தந்தை பெரியாரின் புகழை பரப்புவோம், தந்தை பெரியார் சொல்லிய சுயமரியாதை கருத்தை பரப்புவோம், சீமான் போன்ற இழிபிறவி ஈனப்பிரிவுகளுக்கு செருப்படி கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.